உறவுகளுக்கு வணக்கம். எல்லோரும் நலமாயிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்று காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படுவதை எதிர்த்து திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்களை சந்தித்திருக்கிறார். மேகதாது அணை கட்டப்பட்டால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், எப்பேற்பட்ட நீர் பற்றாக்குறையில் நாம் இருக்கிறோம், இதனால் என்ன மாதிரியான விளைவுகளை விவசாயிகளும் பொதுமக்களும் சந்திக்க நேரிடும், இதற்கு மாற்று என்ன, எதிர்காலத்தில் நாம் இதை எப்படி கையாளப் போகிறோம், நீர் மேலாண்மை குறித்து அவர் வைத்துள்ள திட்டங்கள் யாவை, இவை அனைத்தையும் சிந்திக்கலாம் வாருங்கள். நண்பர்களே, இப்போது நாம் பேசிக்கிட்டு இருக்க இந்த டைமில் தான் செய்தியாளர் சந்திப்பு முடிஞ்சிருக்கு. திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விளக்கமாக இந்த சந்திப்பு முதல்வரோடு அவர்கள் மேற்கொண்ட சந்திப்பின் நோக்கம் என்ன, எதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணப்பட்டுச்சு அப்படிங்கிறத நமக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணினார். ஏன் இந்த காவிரி மேகதாது இஷ்யூவை இவ்வளோ ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்னு நினச்சோன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுதான் ரொம்ப 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 முக்கியமான இஷ்யூ. இதுக்கு தான் நம்ம அட்டென்ஷன் கொடுக்கணும். பிகாஸ் நீரின்றி அமையாது இவ்வுலகு இல்லையா? எல்லாத்துக்கும் மேலே தண்ணி தான் வேணும். அது ரொம்ப ரொம்ப அடிப்படை தேவை. அதை குறித்து ஒரு மனிதர் 4 நாட்களாக ஈவன் 2015 அண்ணன் இதற்காக போராடி கொண்டிருக்கிறேன்னா, அஃப்கோர்ஸ் நிறைய கட்சிகள் ஆட்சியில் இருந்த டிஎம்கே ஏடிஎம்கே அவர்களின் பங்களிப்பும் இதில் இருக்கிறது, நாம் இல்லை என்று சொல்வதற்கில்லை. ஆனால் இப்போது இந்த மூமெண்ட்டில் இவர் எடுத்து வைத்திருக்கிற இந்த முன்னெடுப்பு மிக முக்கியமானதாக நான் கருதுகிறேன். இப்போது மேட்டூர் டேமோட கொள்ளளவு 93 டிஎம்சி. ஆனால் இப்போது 40 டிஎம்சி வாட்டர் தான் அதில் இருக்குது. இப்போது நீர் பாசனத்துக்கு அதை நம்ம பயன்படுத்த முடியாது, விவசாயத்துக்கு இருக்கிற தண்ணியை யூஸ் பண்ண முடியாது. இருக்கிற தண்ணி இப்போதைக்கு குடிநீராக மட்டும்தான் பயன்படுத்த போகிறோம். ஸோ இப்போவே ப்ராப்ளம் ஸ்டார்ட்னு தான் சொல்லணும். இதில் மேகதாதுல அவங்க அணை கட்டிட்டாங்கன்னா நமக்கு குடிக்க கூட தண்ணி இருக்காது, தமிழ்நாடு பாலைவனமாக மாறும். ஸோ இது எவ்வளோ பெரிய டேஞ்சரஸ்ன்னு பாருங்கள். சுப்ரீம் கோர்ட் இங்கே எந்த கட்டுமான பணியும் நடக்கக்கூடாது அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்கும்போது கர்நாடக அரசு மேற்கொண்டதில் எதுவுமே செய்ய முடியாது. அப்போது நம்ம தரப்புலேருந்து நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்கிறது என்னென்னா, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, எல்லாரும் சேர்ந்து ஆலோசனை நடத்துங்க, என்ன பண்ண போகிறோம், இது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், எல்லாரோட இன்புட்டையும் வாங்குங்க. அண்ட் தென் எல்லா எம்எல்ஏக்களோடையும் எம்பிக்களோடையும் சேர்ந்து போய் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து அழுத்தம் கொடுங்க. தமிழ்நாட்டுக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயம், தமிழ்நாட்டின் வாழ்வாதார சம்பந்தப்பட்ட விஷயம்னு அழுத்தம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன். சரி, காவிரி மட்டும்தான் இங்கே ரிவரா? ஏகப்பட்ட ரிவர் இருக்குது, ஏரிகள் இருக்குது, குளங்கள் இருக்குது, அதெல்லாம் நாம் கண்டுக்கிறது இல்லையே. தூர்வார வேண்டாமா? அதை பெய்கிற மழையை சேமித்து வைக்க வேண்டாமா? இதுக்காக ஃபண்ட் அலோகேட் பண்ணுங்கள், நீர் மேலாண்மைக்காக திட்டங்களை தீட்டுங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்கிறார். லாஸ்ட் டைம் 80 லட்சம் கோடி இதுக்காக தூர்வாருவதற்காக அலோகேட் பண்ணப்பட்டுச்சு. ஆனால் அது முழுமையாக பயன்படுத்தப்பட்டதான்னு தெரியலை அப்படின்னு சொல்லியிருக்கார். பேசும்போது தர்மபுரி ஒகேனக்கல் உபரி நீர் திட்டம், அதாவது திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் தலைமையில் இந்த திட்டம் அஸ் எ எம்எல்ஏ ஷீ ப்ரப்போஸ் திஸ் பிளான். ஸோ இதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணாங்க. அண்ட் தென் அரியலூரில் கொள்ளிடம் ஆறு போய்கிட்டு இருக்கு, ஆனாலும் அந்த வாட்டர் அவங்களுக்கு இன்னும் பத்தலை அரியலூர் மாவட்டத்துக்கு. ஸோ அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணப்பட்டுச்சு. அண்ட் தென் திருவண்ணாமலை விழுப்புரம் இங்கே இருக்கிற இந்த ரங்கன் கால்வாய் திட்டம், இது பல வருடங்களாக இன்னும் பேசப்படுகிற திட்டம், ஆனால் இன்னும் முடித்து வைக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் தென் ரொம்ப ஃபேமஸான இந்த அத்திக்கடவு அவினாசி திட்டம், இது இட்ஸ் நாட் ஃபுல்லி டன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 50% ஆஃப் ஒர்க் ஒன்லி கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற மாதிரியும் அண்ணன் குறிப்பிட்டிருந்தார். யார் செய்யாறு இணைப்பு திட்டம், இதை பற்றியும் நாங்கள் பேசினோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஓகே, நீங்கள் இதெல்லாம் சொன்னீங்க, அவங்க சைட்லேருந்து என்ன சொல்லப்பட்டது அப்படிங்கிறப்போ அவங்க ரொம்ப ஆரோக்கியமாக நாம் சொல்கிற எல்லா விஷயங்களையும் கேட்டுக்கிட்டாங்க. இந்த எல்லா திட்டங்களும் நன்மை பயக்கும் எனில் சாத்தியமாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் இதை முன்னெடுப்போம் அப்படின்னு அவங்க டிவிகே சைட்லேருந்து வாக்குறுதி கொடுத்துருக்கிறதா அண்ணன் சொன்னார். இது ஒரு நல்ல போக்காக அவர் பாராட்டியும் இருக்கார். ஆனால் டிவிகே அரசுக்கு இருக்கிற ஒரு பெரிய சிக்கலாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிதி நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, இந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தணுன்னா பெரிய ஃபண்டு தேவைப்படுது கவர்மெண்ட்டுக்கு. ஸோ அது பெரிய ஒரு
இஷ்யூவாக அவங்க ஹைலைட் பண்ணியிருப்பாங்க போல். அதுக்கும் அண்ணன் தரப்புலேருந்து என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, வேர்ல்ட் பேங்க்லேருந்து கடன் வாங்குங்க. நிறைய பேங்க்ஸ் வந்து இப்போ இந்த சூப்பர் எல்னினோ இஷ்யூவால் வேர்ல்டில் இருக்க எத்தனை கண்ட்ரிஸ் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க இந்த காரணத்தை முன் வச்சு கண்டிப்பாக வந்து கடன் வாங்க முடியும் அப்படின்னு அண்ணன் வந்து சஜஷன் கொடுத்துருந்தார். ஐ திங்க் இட்ஸ் குட் ரைட் ஃபார் மெனி ரீசன்ஸ். நம்ம வந்து இன்னும் கடன் பட்டு இருக்கோம். இது ஒரு நல்ல விஷயத்துக்காக, ஃப்யூச்சர், தமிழ்நாடோட ஃப்யூச்சர், நம்மளுடைய எதிர்காலத்திற்காக வாங்கப்படுற ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு அவர் சொன்னார். 2 திராவிட கட்சிகளுமே நீர் மேலாண்மை திட்டம்ங்கிறத பொறுத்த வரைக்கும் படு தோல்வியை தான் சந்திச்சிருக்காங்க. அவங்க வந்து நீர் மேலாண்மை திட்டத்தில் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி இருந்திருக்கலாம் அப்படின்னு தன்னுடைய வருத்தத்தையும் அவர் பதிவிட்டிருந்தார். அதேபோல் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மழைநீர் சேகரிப்பு திட்டம் அப்படிங்கிறது ஒன்று நம்மக்கிட்ட இல்லவே இல்லை. ஏடிஎம்கே ஆட்சியில் அமரர் ஜெயலலிதா அவர்கள் எல்லா வீடுகளிலும் மழைநீர் சேகரிப்பு தொட்டி ஒன்று நியர் டு யுவர் கிரவுண்ட் வாட்டர் ஒரு வெல் மாதிரி தோண்டணும், அப்போ தான் இபி கனெக்ஷனே இருக்குன்னு அவர்கள் கொண்டு வந்த ரூல் வந்து ரொம்ப அருமையான ரூல். ஆனால் ஹவு மெனி ஆஃப் அஸ் அதை வந்து ரொம்ப ஜென்யூனாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நம்ம சைடில் இருந்தும் நாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஃபுல் சப்போர்ட்டை கொடுக்கணும். இப்போ இந்த ரெயின் வாட்டரை சேவ் பண்ணோன்னா நமக்கு வருஷத்துக்கு 200 டிஎம்சி வாட்டர் நம்மளால் சேவ் பண்ண முடியும் அப்படின்னும் அவர் ஹைலைட் பண்ணி காமிச்சார். இது ரொம்ப ஒரு முக்கியமான கருத்து இல்லையா? எல்லாத்துக்கும் மெயினாக இருக்கிற பிரதான இஷ்யூவாக இருக்கிற இந்த மேகதாதுக்காக நடுவர் மன்றம் அமைக்கிறதை ஏற்றுக்கவே முடியாது அப்படிங்கிறத அவங்க ரொம்ப உறுதியாக சொல்கிறாங்க. மேகதாது அணையவே நாங்கள் வேணான்னு சொல்கிறோம், இதில் மேகதாது அணை கட்டுவதற்கு ஒரு நடுவர் மன்றமாக நோ வே அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சொல்லியிருந்தார். இது சம்மந்தமாக நிறைய வழக்குகள் பதியப்படணும், அப்போ தான் இது அட்டென்ஷன் நிறைய கிடைக்கும் இதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த அணை கட்டுவதன் மூலமாக 12,000 ஏக்கர் காடுகள் அழிக்கப்படும். அது அங்கு இருக்கிற 3 சரணாலயங்களை அழித்துவிடும், வனவிலங்குகளை அழித்துவிடும். இது மனித குலத்துக்கு மட்டுமல்ல வனவிலங்குகளுக்கும் பேரழிவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத அண்ணன் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காரு. ஸோ ஃபைனலி இந்த டிஸ்கஷன் கூட்டணிக்கான டிஸ்கஷன் இல்லை, இது கம்ப்ளீட்லி ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் ஃப்யூச்சர். எஸ்பெஷலி we need to focus more on water management and water irrigation systems அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சந்திப்பு நிகழ்ந்தது அப்படிங்கிறத தெளிவுபடுத்தினார். மற்றும் ஒரு முறை இந்த சமூக சேவைக்காக இவர்கள் செய்கிற இந்த முன்னெடுப்பை நாம் வரவேற்கிறோம். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். மற்றும் ஒரு சிறந்த காணொளியோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.